அனைவருக்கும் வணக்கம். வின் தமிழ் மூலம் இனிமையான தமிழ் இலக்கணத்தை எளிமையான முறையில் கற்கலாம் வாருங்கள். இந்த பகுதியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வல்லினம் மிகுமிடத்தினுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம். வாங்க பகுதிக்குள்ள போகலாம். இந்த பகுதியில இனி, தனி, என, ஆக, ஆய், போய் என்னும் சொற்களின் பின் வரக்கூடிய வல்லினம் மிகும் அப்படின்றத உதாரணத்தோட பார்க்க போறோம். உதாரணம் பார்த்தீங்கன்னா, இனி கூட்டல் காண்பேன், இனி காண்பேன் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இனி அப்படின்றது நிலைமொழியிலயும், வறுமொழி முதல்ல நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, கா அப்படின்ற வல்லின எழுத்து வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ இனி காண்பேன். தனி கூட்டல் சொல் அப்படின்னும்போது, தனி நிலைமொழியா இருக்கு. சா வரிசையில இருக்கு. சோ வந்திருக்கு. அப்போ தனிச்சொல். என கூட்டல் கூறு, கா வரிசை. அப்போ எனக்கூறு. அப்போ இனி, தனி, என அப்படின்றது நிலைமொழியிலையும், வறுமொழி முதல்ல வல்லின எழுத்துக்கள் வந்ததுனால இங்க எல்லாமே அதனுடைய ஒற்று மிகுந்து வந்திருக்கு. இல்லைங்களா? அடுத்ததாக நன்றாக கூட்டல் பாடினாள். நன்றாக பாடினாள். அப்போ நன்றாக இதுல பாத்தீங்கன்னா ஆக அப்படின்ற எழுத்து நமக்கு வந்திருக்கு. இரு கூட்டல் ஆ பிரிக்கும் போது நமக்கு ஆ கிடைக்குது. அப்போ ஆக நன்றாக பாடினாள். இப்போ இப்பு ஒற்று நமக்கு இங்க மிகுந்து வந்திருக்கு வல்லினம். ஓகேங்களா? வறுமொழி முதல்ல பா வல்லினம் வந்திருக்கு. அப்போ நன்றாக பாடினாள். போய் கேட்டேன். போய் கேட்டேன். அப்போ போய் வந்தா நமக்கு நிலைமொழியில போய் வந்தா வறுமொழி முதல்ல வல்லினம் வந்ததுன்னா அந்த வல்லினம் நமக்கு மிகுந்து வரும். அப்போ போய் கேட்டேன். வருவதாய் கூறினார்கள். வருவதாய் கூறினார். அப்போ இங்க ஆய் இத்து கூட்டல் ஆ பிரிக்கும்போது ஆய் அப்படி இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஆய் கூட்டல் கூறினார்கள், வருவதாய் கூறினார்கள். அப்போ ஆக, போய், ஆய் அப்படின்ற எழுத்துக்கள் நிலைமொழியில் வரும்போது வறுமொழி முதல்ல வரக்கூடிய வல்லினம் மிகுந்து வரும். ஓகேங்களா? இன்னொரு விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ட, ர ஒற்று இரட்டிக்கும் பொழுது வல்லினம் மிகும். இரட்டிக்குனா என்ன நமக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இரட்டித்துனா இரண்டாக வருது. அதுதான் இரட்டித்து. உதாரணம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். காடு கூட்டல் தேன். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? காடுல இருந்து கிடைக்கக்கூடியதுன்னு காடு தேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? காட்டு தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ இங்க இட்டு வந்து எக்ஸ்ட்ராவா நமக்கு இரண்டா வந்திருக்கு. இங்க இதுல ஆல்ரெடி இட்டு இருக்கு. இட்டு கூட்டல் ஊன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு இட்டு இருக்கு. இங்க ஒரு இட்டு வந்திருக்கு. அப்போ இட்டு வந்து எப்படி வந்திருக்குன்னா 2 தடவை வந்திருக்கு. அதுதான் சொல்றாங்க இரட்டித்து. அப்போ காட்டு தேன் அப்படின்னு இட்டு 2 முறை இரட்டித்து வந்ததுனால அது மாதிரி இரட்டித்து வரும் பொழுது அங்க வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காடு கூட்டல் தேன் காட்டு தேன். ஓகேங்களா? இந்த வாக்கியத்துல பாருங்க, காட்டு தேன் உடலுக்கு நல்லது. காட்டு தேன் உடலுக்கு நல்லது. ஓகேவா? இப்ப இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லலாம். நாடு கூட்டல் பண். ஓகேங்களா? அப்ப எப்படி வரும் அது? நாட்டு பண். இப்ப நாடு பண் அப்படின்னு வர பண் என்னன்னா பாடல்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப நாடு கூட்டல் பண் நாட்டு பண். அப்ப இட்டு அங்க வந்து நமக்கு இரண்டு முறை வருது. டூலயும் ஒரு இட்டு இருக்கு. இன்னொரு இட்டு எக்ஸ்ட்ரா வருது. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும் பொழுது 2 முறை வரும் பொழுது வல்லினம் மிகும் சொல்றாங்க. இட்டுக்கு பார்த்தாச்சு. இருக்கு இன்னொரு உதாரணம் பாருங்க. சோறு கூட்டல் பானை. அது எப்படி சொல்லுவோம்? சோற்று பானை. அப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா இரு இருக்கு. இந்த ரூலையும் ஒரு இரு இருக்கு. அப்ப இரு வந்து நமக்கு 2 முறை வந்திருக்கு இல்லையா? அப்போ இரட்டித்து வந்திருக்கனால இங்க அதனுடைய வல்லினம் மிகுந்திருக்கு. வறுமொழியில இருக்கக்கூடிய வல்லின எழுத்து என்னது? பா. அப்போ அதனுடைய ஒற்று நமக்கு இரட்டித்து வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ சோறு கூட்டல் பானை சோற்று பானை அப்படின்னு வந்திருக்கு. இதே வாக்கியத்துல சோற்றுப்பானை அங்கே உள்ளது அப்படின்னு நம்ம ஒரு உதாரண வாக்கியமும் இங்க நம்ம கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த 2 விதியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் விதி என்னது? இனி, தனி, என, ஆய், போய், ஆக அப்படின்ற எழுத்துக்கள் நிலைமொழியில் வரும் பொழுது வறுமொழி முதல் வரக்கூடிய வல்லினம் மிகும். அடுத்ததாக இட்டு, இர் அதாவது ட, ர இரட்டித்து வரும்போது வறுமொழி முதல் வரக்கூடிய வல்லினம் மிகும் அப்படின்ற 2 விதியும் இந்த பகுதியில் நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். மீண்டும் அடுத்த பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அடுத்த விதிகளோடு. நன்றி, வணக்கம்.